பெண்ணே நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? STS தொலைக்காட்சியின் அன்புறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். வாராவாரம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது பெண்ணே நீ பேசவா. இந்த நிகழ்ச்சி முற்றுமுழுதாக பெண்களுக்காக அமைக்கப்பட்ட களமாக அமைந்திருக்கின்றது. இன்றைய இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இணைய இருப்பவர் ஜெர்மனியிலிருந்து திருமதி சோபியா பாஸ்கரன் அவர்கள். இவர் ஆசிரியர், கவிஞர், எழுத்தாளர் என பன்முக ஆற்றல் கொண்டவர். இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் சோபியா அவர்களே. STS தொலைக்காட்சி நிர்வாகத்தினர் மற்றும் அங்கத்தவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். உங்களை பற்றிய அறிமுகத்தில் இருந்து இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். உங்களை பற்றிய அறிமுகம் தாரு. நான் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்துக்கு அண்டிய பகுதியான ஊர்காவற்றுறையில் தான் பிறந்தனர். என் அம்மாட பேர் விக்டோரியா, அப்பாடவர் ஏப்ரஹாம். நான் பிறந்தது காப்போத உயர்தரம்பர படிச்சது எல்லாம் ஊர்காவற்றுறையில் கற்றீர்கள். ஆரம்ப பள்ளியிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு. ஆரம்ப பள்ளியிலே உண்மையா சொல்ல வேணும்னா 1ஆம் வகுப்புல இருந்து 4ஆம் வகுப்பு மட்டும் நான் மொக்கு. இந்த தமிழ்ல ஆர்வத்தை ஊட்டி வளர்த்தது எங்களோட அம்மா தான். நாங்க வறுமை டியூஷன் ஒன்றுக்கும் போயில அடிச்சு என்ன வளர்த்தது அம்மா தான். ஆசைப்பட்டுதான் படிச்சது. அதை விட எல்லாம் படிக்கணும், அம்மாவை பார்க்கணும் என்ற ஒரு எண்ணத்திலேயே நான் அங்க உண்மையா தமிழ்ல நிறைய ஆர்வம் உள்ள எப்பவும் ஆர்வமா தான் படித்தேன் நான். அதான் ஒரு பாடல் போல, இந்த குழந்தையின் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவனாவது தீயவனாவது அன்னை வளர்ப்பினிலே. உங்கள் அன்னை வளர்ப்பினிலே நீங்கள் சிறந்த ஒரு மங்கையாக மிளிர்ந்திருக்கின்றீர்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்கள் பள்ளி காலத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை கூறு. பள்ளி காலங்களில் நாடகங்கள்ல பங்கு பெற்றுவேன். அதை விட பாடல்கள், நான் ஒரு கத்தலிக், கோயில்கள்ல பாடுவேன் நல்லா. பள்ளிக்கூடங்கள்ல நடக்கிற பாடல் போட்டிகள் எல்லாம் நான் பங்கு பெற்றுவேன். அதை விட காப்போத சாதாரண தரம் படித்து விட்டு அந்த ரிசல்ட்ஸுக்காக காத்திருந்த நேரம் என்னுடைய பிரின்சிபல் சிஸ்டர் அலெக்ஸ் கண்டு என்ன கூப்பிட்டு என்னது வகுப்பிலிருந்து தேர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்கு, அந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு என்ன வகுப்பு எடுக்க சொன்னவா. அது உண்மையா ஒரு சரியான ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. உங்களை வகுப்பு எடுக்க சொல்லி விட்டவா? ஓ, நீங்க எடுங்க சோபியான். அது எனக்கு சிஸ்டர் அலெக்ஸ் இப்ப உயிரோட இல்ல. நாங்க படிச்சது ஒரு கத்தோலிக் பள்ளிக்கூடம் தான். அதை விட கிழமக்கான முழுக்க கோயிலுக்குள்ளதான். காலமா 5 மணி கொழும்பினா பூசைக்கு போயிட்டு வந்துதான் அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஒவ்வொரு நாளும் கோயில். அதை விட நான் மறை ஆசிரியரா பயிற்சி பெற்றிருக்கிறேன். அப்ப கோயிலுக்குரிய பூசைகளை ஆயத்தம் பண்ணுவது எல்லாமே இளம காலம். இப்பத்த பிள்ளைகள் மாதிரி நாங்க வாட்ஸ்அப்புக்குள்ளேயும் பேஸ்புக் இருக்கேல. கோயில், வீடு, கோயில். உண்மைதான். நான் நினைத்து பார்ப்பேன், இப்ப பிள்ளைகள் யாரை பார்த்தாலும் அந்த கைத்தொலைபேசியும் கையுமாக அல்லது அந்த ஐபேடும் கையுமாக இருக்கின்றார்கள். எவ்வளவுதான் அவர்களுக்கு நாங்கள் அப்படி கண்ணுக்கு கூடாது எவ்வளவோ சொன்னாலும் அந்த பிள்ளைகள் அதையேதான் திருப்பி செய்கின்றார்கள். நான் சொல்லுவேன், எங்களது காலத்தில் இதுகள் ஒன்றுமே இருக்கவில்லை. இந்த டெக்னாலஜி என்னது உள்ளங்கையில், தொழில்நுட்பம் உள்ளங்கையில் வந்தபடியால் என்று அது நன்மை என்று எடுக்கிறதா தீமை என்று எடுக்கிறதா எந்த வகையில் சேர்க்கிற என்பதே விளங்கவில்லை. கூடுதலா எங்களுக்கு தனி வேண்டு வரைக்கும் இதைத்தான் தேடுறோம். நாங்களும் தான் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை, நாங்களும் தான் தேடுகின்றோம். ஆனா நாங்கள் அந்த சூழ்நிலையில் வளர்ந்தபடியால் எங்களுக்கு தெரியும் இது ஒரு அளவோடு பாவித்துட்டு விட்டு விடுவோம். ஆனால் இந்த இப்பொழுது வளர்கின்ற அந்த சிறார்கள், அந்த சிறுவர் ரோட்டிலே போகும்போது கூட நடந்து இப்படி போன பார்த்து கொண்டே போவார். நான் என்னது பிள்ளைகளுக்கு சொல்லி வச்சிருக்கேன், ரோட்டில போகும்போது எக்காரணம் கொண்டு பார்க்க கூடாது. ஏனென்றால் ஒரு விபத்து நடக்க வாய்ப்பு இருக்கு. தடக்கி விழுவார்கள், கல்லு தடக்கி விழுவார்கள்.
ஆனா இங்க பிள்ளைகளை கேட்டா அங்க அம்மா கதைக்க வேணாண்டா கதைக்க மாட்டோம். இங்க பிள்ளைகள் நாங்க சொன்னா நீங்க கேளுங்கன்ற மாதிரி அவிய. நீங்கள் படித்த காலத்தில் படிக்க நினைத்த துறை என்ன? அந்த துறையில் தான் இப்போது பணிபுரிகின்றீர்கள். அதை பற்றிய விளக்கம் கூறுங்கள். நான் தமிழ் தானே, அப்ப எனக்கு பிஏ செய்யத்தான் விருப்பம். ஆனா நான் ஓஎல் முடிய ஏஎல் எடுத்த பாடங்கள் எனக்கு பிரச்சனையா போனது. நான் தானே மூத்த மகள். அப்ப நான் எனக்கு இந்த ஆலோசனை சொல்றதுக்கும் ஒருத்தர் இருக்கையில, அப்ப நான் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்ட்ஸ் எடுக்காம தியரி மற்றது லாஜிக் தமிழ் எடுத்தேன். நான் அதுல கத்தலிக் எடுத்து பாஸ் பண்ணி இருப்பேன் அந்த அந்த பாடங்களால. ஆனா எனக்கு அந்த தேர்வு பிஏ செய்ய முடியாம போனது. ஆனா எனக்கு காரணங்களால் உங்களுக்கு அந்த பிஏ நிறைவு செய்ய முடியாமல் போனது. எனக்கு தமிழ் ஆசிரியையாக வர வேணும் என்றுதான் ஆரம்பத்திலிருந்து ஆசையானது நடைபெறவில்லை. இப்பொழுது ஆசிரியராக பணிபுரிகின்றீர்களா? ஒரு 8 வருஷம் பிராங்க்பர்ட் தமிழ் ஆலயத்தில் ஆசிரியையாக பணிபுரிந்தேன். பின்னர் சிறிது உடம்பு நிலை சரிவரையில, அப்ப வேலைகளும் அதிகம். அதால இப்ப இல்ல, இப்ப தனியா தமிழைத்தான் வளர்த்து கண்டிருக்கிறோம். கவிதைகள், கதைகள். ஏதோ ஒரு வகையில் எங்கள் தாய்மொழியை அழிய விடாது பேணி பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் படிக்கின்ற காலத்தில் விளையாட்டுத்துறை, கலைத்துறை, அதில் உங்களுடைய ஆர்வம் எந்த அளவில் இருந்தது? விளையாட்டு ஒரு வீதம் கூட இல்ல. ஆனா கலைத்துறை அதான் பாடுவேன், நாடகங்கள்ல நடிப்பேன். 2 முறை உங்களுக்கு தெரியுமா தெரியாது, வாடை காற்றோட திரைப்படம் வந்தது தெரியுமா? எங்களோட ஊர்ல திரைப்படமோ உதவி டைரக்டரா வேலை செய்தது ஐயா, எனக்கு இப்ப பேர் மறந்துட்டு, 2 தரம் எங்களுக்கு நாடகம் பழக்கினார். அவ்வளவு யாழ்ப்பாணத்திலேயே அந்த ஒரு திருமறை காண்டம் சொல்லி அதுல போட்டிக்கு ஓரளவுக்கு பாடுவேன். ஆனா பாட்டு என்றா உயிர் தான். யாருக்குத்தான் கூட அந்த இசையை வசப்படுகின்ற உணர்வு. உங்கள் திருமணத்துக்கு வருவோம். உங்களுடைய திருமணம் எங்கே நடந்தது? ஜெர்மனியில அல்லது தாயகத்தில் இடம்பெற்றது? இல்ல, எனக்கு திருமணம் இங்கதான் நடந்தது. ஆனா நான் கத்தலிக். ஆனா எனக்கு திருமணம் இந்து முறையில நடந்தது. காரணம் அது குடும்ப சூழ்நிலை. காதலண்டு இல்ல, ஆனா குடும்ப சூழ்நிலையால. ஆனா இல்லது எல்லா மதமும் சம்மதம் தான். எங்களோட மனதை பொறுத்ததான் சமயங்கள் கூட இல்லையா? ஒன்றே கடவுள், ஒருவனே தேவன். நாங்கள் நினைத்து பார்த்தாலும் எல்லா கடவுளும் ஒன்றுதான். ஆனா நான் இப்ப எங்கட கோயில் போறது, பிள்ளைகளும் வருவேன் கூட. இப்ப எங்கட சமயத்துக்கு நான் பணிபுரிந்து கொண்டே இருக்கிறேன். பணிபுரிந்து கொண்டே இருக்கின்றீர்கள். திருமண வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்? மறக்க முடியாத சம்பவம் என்ன, எனக்கு குடும்பத்துல இங்க வந்த நேரம் கற்றோருக்கு சென்றடம் எல்லாம் சிறப்பு. அடிப்படையே இந்த மொழி முற்றிலும் வேறுபட்டது இல்லையா? அப்ப எந்த வகையில இப்ப நாங்கள் எங்கட திறமையில வளர்க்கலாம், தெரியாம வந்துட்டோமோ, தெரியாம திருமணம் செய்துட்டோமோ என்ற ஒரு ஒரு ஆதங்கம் இருந்தது. சரளமாக மற்றவர்களுடன் கதைக்க முடியாவிட்டால் அப்படியான ஒரு ஆதங்கம் மனதில் ஏற்படுமோ? முன்பின் கேட்டறியாத மொழி இல்லையா இது? அதுதான் அந்த ஒரு ஏக்கம் இருந்தது. இப்படியே போயிடுவோமோ கல்லுக்குள் தேர மாதிரி. ஆனா இல்ல, சிறப்பா, அதை விட சிறப்பா பணி செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு ஆண்டவருடைய ஆசீர்தான். கத்தோலிக்க மறை ஆசிரியர் பயிற்சி பெற்றுள்ளீர்கள், அதை பற்றி கூறுங்கள். அது அதான் நீங்க சொன்னீங்க திருமறை கலாமன்றத்தில் பயிற்சி பெற்றதாக. 1989ஆம் ஆண்டு எங்களுடைய பங்கு குருவாக ஃபாதர் கிருபானந்தன் இருந்த நேரம், கலாமண்டத்துல ஃபாதர் நேசநாயகம் அவர் இருந்த நேரம் தான் 6 மாசமா நான் மறையாசிரியர் பயிற்சி பெற்று அந்த பயிற்சி முடிவில நாங்க மெழுதிரி கொளுத்தி சத்தியம் பண்ணுவோம். எங்கட வாழ்நாள் முழுக்க நான் இந்த கத்தோலிக்க மதத்துக்கு பணியாற்றுவேன். அதுவும் எனக்கு ஒரு சிட்டியான கவலையா இருந்தது. திருமணம் வந்துட்டோம், அந்த ஒரு உறுதி எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஆனா இப்ப அந்த பணியை தான் சொன்னேன், இப்ப நான் செய்து கொண்டே இருக்கிறேன். தமிழருவி வானொலி மூலமா ஒவ்வொரு நாளும் கத்தோலிக்க நற்செய்தி நான் செய்து கொண்டே இருக்கிறேன். இதுல எந்த விதமான பாதிப்பும் இடம்பெறாது என்று நான் நினைக்கிறேன். அந்த கடவுளும் கோவிக்க மாட்டேன், இந்த கடவுளும் கோவிக்க மாட்டேன். இப்ப நான் தமிழருவி வானொலி எனக்கு களம் அமைச்சு தந்தவர் நைன விஜயன் அண்ணா, அவற்ற இதால நான் செய்து கொண்டிருக்கிறேன்.
இது தவிர நீங்கள் 8 வருடங்கள் பிராங்க்பர்ட் தமிழ் ஆலயத்தில் ஆசிரியராக பணிபுரிந்ததாக கூறியீர்கள். தமிழ்தான் கற்பித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். எவ்வகையாக உங்களுடைய அந்த ஆசிரிய பணி இடம்பெற்றது? எத்தனை மாணவர்கள் கற்றார்கள்? அவர்களுக்கு எந்த வகை உங்கள் கற்பித்தல் பகுதியை கொண்டு சென்ற? உண்மையிலே நான் ஆசைப்பட்டு அந்த 8 வருஷமும் தமிழ் மட்டும் இல்ல படிப்பிச்சனாங்க. அதை விட கத்தோலிக்க சமயமும் படிப்பிச்சது. நான் போய் 2 வருஷம் அந்த பாடசாலையில கத்தோலிக்க சமயமே படிப்பிக்கல. ஆனா நான் போய் என்னோட இருந்த இன்னொரு 2 பிள்ளைகளை இணைத்து கத்தோலிக்க சமயம் படிப்பிச்சு அதுக்குரிய பேப்பர்களையும் தயாரிச்சு ஆசிரிய பணி என்றது ஒரு எல்லாருக்கும் எனக்கு ஏற்கனவே ஆசைப்பட்டதுதானே. ஆசைப்பட்டு படிச்ச பிள்ளைமா படிப்பார்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். அதிலே 3ஆம் இடத்தை பிடிக்கின்றது இந்த ஆசிரியர் தொழில். எல்லோருக்கும் பெண்களுக்கு பொதுவாக பெண்களுக்கு நானும் ஒரு ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் 16 வருடங்களாக. மிகவும் ஒரு சிறப்பான பணி. அந்த பிள்ளைகளுடன் கதைப்பது, அந்த பிள்ளைகளுடன் அளவலாவது, அவர்கள் அன்பாக டீச்சர் என்று கூப்பிடுவது, அதெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியான விடயங்கள். எங்களையும் தேடல்கள் கூடுதலா இருக்கு இல்லையா? படிப்பிக்கணும் என்று சொல்லி தேடல்களே இருக்கு. எங்களையும் வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கு இல்லையா? ஓமா 100% எல்லாம் அறிந்தவர்கள் என்று இல்லை தானே. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அப்ப எவ்வளவு விடயங்கள் நாங்கள் இன்னும் அறிய வேண்டும். அந்த தேடல் என்பது வாழ்வில் ருசி இருக்கும் என்பதற்காக நீங்கள் தேடிக்கொண்டு அந்த உங்களுடைய அந்த முயற்சியை கைவிடாமல் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். தமிழ் மன்ற நிர்வாகியாகவும் இருக்கின்றீர்கள். அது என்ன வகையான நிர்வாகி? தமிழ் மன்றத்துல என்னென்ன செய்கின்றீர்கள்? தமிழ் மன்ற நிர்வாகத்தில ஒரு உறுப்பினராக இருந்த நான் உதவி இந்த கணக்காளர் பொறுப்புல இருந்தது. அதுக்குள்ள இருந்தது காரணமே என்ன வளர்த்தது தமிழ் மன்ற தமிழ்நாதன் தான். அந்த நிர்வாக அங்கத்தவரை 2 வரைக்கும் இருக்கிறேன். நிர்வாகத்துல ஒரு 4 வருஷம் இருந்தேன். நிர்வாகியா இல்ல, அது நிர்வாகத்துக்குள்ள ஒரு அங்கத்தவரா இருந்தார். நிர்வாகத்துல அங்கத்தவரா நிர்வாகி என்று கூடலாம். ஒரு நிர்வாகம் 16 நபர்களை கொண்டதுதான் ஒரு நிர்வாகம். அதிலே தலைவர், பொருளாளர், செயலாளர் என்று முக்கியவர்கள் கமிட்டி மெம்பர்ஸ் என்று சொல்வார்கள். நிர்வாக அங்கத்தவர் அவ்வாறு இடம் வருகின்றது. கவிதைகள், கதைகள் எழுத 2009 ஆரம்பித்தீர்கள். உங்களுக்கு எவ்வாறு இந்த ஆர்வம் ஏற்பட்டது? நான் ஜெர்மனிக்கு வந்தது 1993ஆம் ஆண்டு. 94 வந்தவர், 98 மகள். அதுக்கு பிறகு தமிழாலயத்துல படிப்பிக்க போனேன். அப்ப தமிழ் மன்றம் என்ற ஒரு எங்கட தமிழையும் எங்கட கலை கலாச்சாரங்களை வளர்க்கிற ஒரு மன்றம் 30 வருஷமா இங்க பணியாற்றி கொண்டிருக்கிறேன். 2009 ஒரு போட்டி வச்ச வேற கலை பொறுப்பாளராக இருந்த பாடல் போட்டி. நீங்களே தனியா பாடல் ஒன்று எழுதி இசையமைச்சு பாடணும். அப்ப என்னுடைய இசை ஆசிரியர், என்னுடைய நண்பி விஜயகல் இருக்கிற அவ தான் எனக்கு தந்தா எழுதுங்கோ சோயடிச்சு உங்களால முடியும். அப்பதான் நான் பாடும் பாடலின் கீதம் ஒரு பாட்டை எழுதி அவ மூலமா அமைச்சு பாடினான். அதுல இருந்து உங்களால முடியும்னு சொல்லி அதுக்கு பாடசாலை காலங்களில் கவிதையை நான் பிடிக்காது கதைகள் எழுதுவேன். அந்த 2009க்கு பிறகுதான் எனக்குள்ளேயே என்னாலே முடியும் குட்டி குட்டி கவிதைகளா எழுதுனா. நான் அது முழுக்க இந்த கவிதைகளை அவளி கொண்டது தமிழ்நாதன் தான். கொண்டதுதான் நான் பிறகு பாடல்கள், சிறுகதைகள், கவிதைகள் என்ற ஒரு எண்ண குழந்தைகள் என்ற ஒரு புத்தகம் வெளியிட்டேன் நான் 2016. குழந்தைகள் என்ற என்ன வச்சுனாண்டா படைப்புகள் எல்லாம் பிரசவங்கள். நான் எங்கட குழந்தைகள் 2016 அதை நான் செய்தேன். அதுல நீங்கள் என்னென்ன இடம்பெற்றது? கவிதை, பாடல்கள், சிறுகதைகள். 7 சிறுகதைகள். அப்ப அதுக்குள்ள 7 சிறுகதைகளும் 7 பாடல்கள், அதாவது வித்தியாசமான பாடல்கள். நாட்டார் பாடல் ஒரு 5 பாட்டு, மாவீரர் பாடல்கள் 2, இயேசு கிறிஸ்துவுக்கு கத்தோலிக்க பாடல் 1, அப்படி ஒரு 9 பாடல்கள். கவிதைகள் ஒரு 30, அதாவது பாச பிணைப்பு தலையங்கத்துல எனது மகளுக்கு, அம்மாக்கு அப்படி என்று எழுதினான். அதை விட்டு மாவீரர் கவிதைகள் நிறைய, மாவீரர் கவிதைகள் தான் நிறைய. அதுக்கு பொதுவான கவிதைகள், தேடல், ஓங்குக உன் பணி, ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே 35 கவிதைகள். அதுல இப்ப நீங்கள் புத்தகம் கைவசம் வைத்திருக்கின்றபடியால் அதுல உங்களுக்கு பிடித்த, உங்களோட மனம் விரும்பி இருக்கும் ஏதாவது 35 எழுதியிருந்தாலும் ஏதாவது ஒன்று உங்களோட மனதுக்கு மிகவும் விருப்பமாக இருந்திருக்கும், அந்த கவிதையை பகிர முடியும்? எனது மகனுக்கு ஒரு கவிதை அப்ப நல்லா இருக்கலாம். இப்ப அது இந்த கவிதை, மகளே என் மகள் வேண்டும், சித்திரமே சித்திரமே சிரிக்கும் சிறு பெட்டகமே,
சிந்தா மணி விளக்கே, சிறந்த திரு மாதுளையே, ஆழ்கடலின் அதிசயம் நீ, அன்பு நிறைந்த ஓவியம் நீ, ஆண்டவனும் அழுத்த அழகு நிறை அற்புதம் நீ. கண்மணியே பொன்மணியே, கால் முளைத்த மாங்கனியே, சின்ன மகள் நீ சிரித்தால் தேன் மலர்கள் பூசுதடி, வண்ண மகள் உன்னை கண்டால் வானிலவு மறையுதடி. தங்கத் தாமரையே, சின்ன தேன் கொடியே, தள்ளி நீயும் போகையிலே தாய் மனசு நோக்குதடி, திட்டி நீயும் பேசுகையில் என் உயிர் தீயுதடி. தேனமுதே என் தேவதையே, ஏயாத வாழுகின்ற காலமெல்லாம் என் தாயின் மடி நீ எனக்கு, இந்த வரம் போதுமடி, என்ன வேணும் தாய் எனக்கு. பிள்ளைகள் இருவருமே சொர்க்கம் தான். அதுல பிள்ளை மகள், மகன் ஒரு வகையில் பாசம் என்றால் மகள் ஒரு வரமாக, எந்த தாய் தந்தையும் அந்த பிள்ளையை பெண் பிள்ளையை நினைப்பார்கள். தங்களுக்கு ஒரு வரமாக இந்த பிள்ளை வந்திருக்கின்றது என்று சொல்லி மிகவும் எனக்கு என்ன சந்தோஷம் என்றுதான் பாப்பினம். மிகவும் நன்றாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள் உங்கள் கவிதைக்கு. தமிழலை தொலைக்காட்சியில் இடம்பெறும் உங்கள் கதை வேளை நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள். தமிழலை என்ற தொலைக்காட்சி எங்கே இடம்பெறுகின்றது, அதிலே உங்களுடைய அந்த நிகழ்ச்சியை பற்றி கூறுங்க. இப்ப ஒரு 2.5 வருஷமா நினைக்கிறேன், கொரோனா தொற்று நோய் வந்ததுதானே, அந்த நாள்ல வேலைகள் இல்ல, வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்த நேரம் 2019 மார்ச் தொடக்கத்துல அப்ப என்னட்ட சிறுகதைகள் எங்க புத்தகத்துல இருந்தது. எதையாவது செய்வோம்னுட்டு அவர் தொலைக்காட்சி, அவர் கன வருஷமா இப்ப ஒரு 20 வருஷத்துக்கு மேல அவருடைய தமிழ் அலை என்ற தொலைக்காட்சி நடக்குது. அது அதிபர் பேர் சோதிநாதன். அவர்கிட்ட நான் தான் அடிச்சு கேட்டேன், ஒரு கதை இசையின் கதையும் மாதிரி இசை கதைகளை தரவாண்டு, கதையா ஆய்ச்சி விடவாண்டு. அப்ப சரியான என்ன வாய்ச்சி விட்டேன். அவரு ஒரு கிழமை பிறகு அவர் தன் தொலைக்காட்சியில போட்டா நிறைய பேருடைய ஆதரவு, நல்ல இதுக்கு செய்யும் போது எனக்கு அதுக்கு பிறகு என்ன செய்தேன், என்ற கதைகளை அது மட்டும் இல்லாம என்ன செய்தனா பிறகு ஈழத்து எழுத்தாளர்கள் கழனிக்குள்ள போய் தேட தொடங்கிட்டு எங்களோட ஈழத்து எழுத்தாளுடைய கதையும் எடுத்து நானே வாசிக்கிறது, நானே வாய்ச்சி குரல் வடிவில கொடுப்பேன். அது நான் மட்டும் இல்லை, எனக்கு நிறைய பேர் ஆதரவு. இப்ப இந்த குரலை எக்கோ பண்ணி தந்த இந்த சகோதரன் தம்பி கிருவாகரன் தமிழ்ல இருக்கிறேன். எனக்கு குரல் வளம், குரல் கொடுத்தவர்கள், உதாரணத்துக்கு ஒரு அம்மா அப்பாண்டு வரைக்கும் வேறவர்களையும் இணைத்து நான் அந்த கதை செய்திருக்கிறேன். மற்றது எனக்கு தட்டி கொடுத்தவர்கள், இது நல்லா இருக்கு, இந்த இடத்துல குறையுங்கோ, இந்த இடத்துல அழுங்கோ, இந்த இடத்துல நில்லுங்கோ என்றெல்லாம் சொல்லி தந்தவை நிறைய பேருடைய ஊக்கத்தாலதான் நான் இன்றைக்கு 120 கதை நான் செய்து போட்டேன். அவருடைய கொடுத்து ஊக்கப்படுத்தி உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஊக்கத்தால் நீங்கள் நல்ல நிலையிலே மிக இவ்வளவு கதைகள் எழுதுற என்றால் லேசான காரியம் அல்ல. அந்த ஆசையெல்லாம் பிறகு இன்னும் ஒரு 7-8 கதை எழுதி இப்ப எல்லாம் 15 கதைகள் எழுதி இருக்கிறேன். தமிழ் அருவி வானொலி என்று வானொலியிலையும் இப்ப 1.5 வருஷமா இதையும் கதையும் கொடுக்கிறேன்னா கிறிஸ்தவ நற்செய்தியா, அதுவும் ஒரு 75 கதைகள் செய்துட்டேன், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன். கதையிலே வருகின்ற அந்த இசை பாடல்கள் நீங்கள் இயற்றிய பாடல்கள் அல்லது சினிமா பாடல்கள்? சினிமா பாடல்கள் தான், அதை எடுத்து ஜாயின் பண்ணி கொடுப்பேன். ஆனா சில இடங்கள்ல விஜயகலா கிட்டுபாரன் இசை ஆசிரியர் அவ பாடிடு அவ பாட வச்சு நான் அதை கொடுக்குறேன். நான் அவ பாட வைத்து கொடுக்கிறீர்கள். என்ன சொல்லுங்க, இப்ப ஒவ்வொரு வீட்டு இந்த மற்ற விட குரலை தேடுனது. ஆனா இப்ப கொரோனா காலங்கள்ல அது வசதிப்படையில, அப்ப நானே இப்ப தனியா அம்மாவா அப்பாவா பிள்ளையா கதைச்சு நானே தனியா செய்து கொடுக்குறேன். நவரசங்களை நீங்களே செய்து அதை மாற்றி அமைத்து இசையும் கதையும் வழங்குகின்றீர்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழலுக்கு வரும், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தமிழ் அருவி வானொலிக்கு வரும். இதுல என்ன பெருமையாண்டா, இவ்வளவு கதை எங்களுடைய ஈழத்து எழுத்தாளுடைய கதைதான். உண்மைதான். இதுதான் இந்த தொலைக்காட்சியும் ஈழத்து கலைஞர்களை வைத்துத்தான், ஈழத்து பெண்கள், ஈழத்து கலைஞர்கள், ஈழத்து உறவுகளை வைத்து தொலைக்காட்சியும் அவர்களுக்குத்தான் முன்னுரிமை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் ஈழத்து கலைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றீர்கள். உண்மைதான். உச்சுவர் இருக்க புறச்சுவர் தீட்டக்கூடாது. அம்மா சிவசங்கரியுடையது தாய் என்றது இந்தியன் அம்மா சிவசங்கரியில, மற்றது எல்லாமே எங்களோட ஈழத்து எழுத்தாளருடைய கதைகளைத்தான் எடுத்திருக்கிறேன். அதுல நிறைய சம்பந்தன் ஐயா, ஆதிலட்சுமி சிவகுமார், நிறைய பேர், தயாநிதி தம்பையா,
பாத்தியான், மற்றது நிறைய புது எழுத்தாளர்கள் கௌசி, உமா பாபு, நிறைய நான் இதுல பேர் சொன்னா எல்லாத்தையும் வடிவா சொல்ல வேணும். நிறைய பேர் எனக்கு ஆதரவு. அவிரது ஊக்குதல்லையும் அவிர வாழ்த்துலேயும் தான் நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னால பேட்டி கொடுக்குற அளவுக்கு இருக்கிறேன். அதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த பெண்கள் வந்து தங்களுடைய ஆற்றல்கள் ஆளுமைகளை மனந்திறந்து ஒரு கலந்துரையாடல் ஒரு எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் தங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த வெளிப்பாடுகளை வெளிக்கொணர்வதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. நீங்கள் இன்றைக்கு 28வது பிரமுகராக இணைந்திருக்கின்றீர்கள். நன்றி. மிக்க மகிழ்ச்சி. இது தவிர நீங்கள் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் என்னென்ன பங்கு பெற்றீர்கள்? தொலைக்காட்சிகள்ல மாவீர கவிதைகள் வாசிப்பேன். கார்த்திகை மாதம் மற்றது முள்ளிவாய்க்கால் தினங்கள்ல கவிதை வாசிக்கிறேன். இப்ப ஒரு கொஞ்ச நாளா தமிழருவி வானொலியில கவிதை களம் வந்து தலைப்பு தருவினா அதுக்கு எழுதி வாசிக்கிறது. அதுக்கு நீங்கள் தலைப்புக்கு நீங்கள் எழுதி வாசிப்பேன். வேலை செய்ய செய்ய யோசிப்பேன். அதுலயும் ஒரு திருப்தி இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு. இப்ப இந்த நிகழ்பாடு இல்லையண்டா நாங்கள் அந்த இருக்கிற நேரத்துக்கு வேற எதையாவது யாரோடையும் கதைக்கவோ யாரோட பேஸ்புக்ல போவோம். ஆனா அது இல்லை. இந்த வேலை முடிய பிள்ளையோட சாப்பாடு செய்து வீடு வேலையெல்லாம் முடிஞ்சு அந்த நேரத்துக்குள்ள டக்குன்னு இதை ஆயத்தம் பண்ணுவேன். இந்த வயதிலையும் சந்தோஷமா இருக்கிறேன்னா இது இந்த துறைதான் எனக்கு. உண்மைதான். அந்த கலைத்துறை அவ்வளவு மகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும். அந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த நெருடல் பக்கத்துக்கு போக விடாமல் மகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தளம் தான் இந்த கலைத்துறை. அவைய போடலன்னா அதுக்கு என்ன சொல்ல நான் கதை வரையில என்ன விஜயனை நான் கதையை போடையில அந்த அது வந்து வாரணிடம் இருக்கிற சந்தோஷம் அது சொல்ல தெரியல. உண்மைதான். ஆமா, உங்களுடைய நீங்கள் கூறும்போது கூட முகத்திலேயே அவ்வளவு பிரகாசம் தெரிகின்றது. மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வேற நேரம் நான் கேட்ட வினாக்களை ஏதாவது கூற வேண்டும் என்று நினைத்து வந்திருப்பீர்கள். அதை நீங்கள் தெரியப்படும். இதுல என்ன சொல்லணும்னா நான் என்னை விட பிரசித்தி பெற்றவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். அப்ப முல்லை மோகன் அண்ணா ஒரு 3 மாசமா தொடர்ந்து என்னட்ட பேட்டி கேட்டுக்கிட்டு நாங்க இல்ல மோகன் அண்ணா அவளுக்கு நான் டேலண்டா இல்லையான்னு இல்ல நீங்க கொடுக்கத்தான் வேணுமான்னு அந்த ஊக்கம் கொடுத்த STS தொலைக்காட்சிக்கும் பாமுகம் பாட்டி நடாமோகன் அண்ணா அவருக்கு இல்ல அவரும் என்னை தேடி வந்து பேட்டி அதான் நன்றிகள் உங்களுக்கு இன்னும் செய்து கண்டிருக்கோம் மட்டும் ஆசை வருது. இதோட காடு மட்டும் முடிக்க இப்படி ஒரு பேட்டி தான் உங்களுக்கு முன்னாடி அப்ப இன்னும் செய்யலாம் இன்னும் சாதிக்கலாம் என்ற ஒரு ஆசை வந்திருக்கு. உண்மைதான். கற்றது அந்த எவ்வளவு நீங்கள் கற்றுக்கொண்டு போகின்றீர்களோ அது அப்படியே விசாலமாகி கொண்டே போகும். ஓரளவுக்கு குறுகிய வட்டம் இருக்காமல் அது அப்படியே விசாலமாகி கொண்டு போக வேண்டும். நீ பேசவா நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? நான் பார்த்தேன். உங்களோட விளம்பரத்தை பாக்கியே அப்பா அந்த நீங்க அந்த கொடுக்குற ஒரு அறிமுகப்படுத்துற அந்த ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்துற அந்த திறன் அந்த சொற்களும் ஒரு மாதிரி ஒரு நல்ல வடிவாக செய்றீங்க. அந்த பெண்ணை அறிமுகப்படுத்துறதே ஒரு ஆரம்பமே அவ்வளவு ஒரு அற்புதமா செய்யறீங்க. நாங்கள் எத்தனை வேலைகளோட இதுகளெல்லாம் சோர்வு என்று சொல்லி தூக்கி எறியாம இப்படியான தொலைக்காட்சி சேவைகள் எங்களையும் முன்னுக்கு கொண்டு வர்றது சரியான பெருமையா இருக்கு. லேசான விஷயம் இல்லை இல்லையா வெளிநாடுகள்ல. உண்மைதான். ஒவ்வொருவருடைய வேலை நேரம் ஒவ்வொரு நேரமாக இருக்கு. சில பேர் காலையில் வேலை செய்வார்கள், சில பேர் மாலையில் வேலை செய்வார்கள். அப்படியானவர்களை ஒருங்கிணைத்து அந்த ஒருங்கிணைப்பாளர் முல்லமோகன் அண்ணா அவர்களும் எங்களுடைய இயக்குனர் சிறந்து விளங்குகின்ற அண்ணா தேவராசு அவர்களும் அவர்களுடைய ஒத்துழைப்பாலும் அவர்களுடைய விடாமுயற்சியினாலும் தான் இந்த நிகழ்ச்சி தொய்வடையாமல் வரைக்கும் போய்கொண்டிருக்கின்றது. இன்னும் அறிந்த பெண்கள் எத்தனையோ பெண்கள் இன்னும் இளமறை காயாக இருப்பார்கள். அவர்களுடைய ஆற்றல்கள் அவர்களுடைய சாதனைகள் உங்களை போல அவர்களும் மனந்திறந்து கதைக்க வேண்டும். என்னால் முடியாதது என்று நீங்கள் தொடக்கத்தில் நான் ஒரு மொக்கு பெண்ணனைக்கு நான் யோசிச்சு இவவையே அப்படி நினைக்கிறா தண்ணி என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் எவ்வளவு ஒரு சாதனையாளராக மிளிர்கின்றீர்கள். இவ்வாறுதான் எல்லா பெண்களும் அவர்களுடைய ஆற்றல்கள் கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையை கட்டாயம் கொடுத்திருப்பார். அந்த திறமையை அவர்கள் அடையாளம் கண்டு இப்படியான தளங்களில் வந்து தங்களை அறிமுகப்படுத்தி மனந்திறந்து கதைப்பதன் மூலம் அவர்களுடைய ஆற்றல்கள் வெளியே
வெளியே வர மிகுந்த சந்தர்ப்பமாக இந்த STS தொலைக்காட்சி அமைகின்றது. நிச்சயமா இதுல என்னண்டா எங்கட அம்மா இருக்கிற 52 வயது தனியத்தான் இருக்கிறா, குழந்தை புள்ளியன் மாதிரி நடக்கிறது எல்லாம் நான் அவக்கு இன்றைக்கும் ஒரு பேட்டி இருக்காமான்னு. இப்ப இதுல என்னண்டா நீங்க எல்லாம் எந்த அம்மாவையும் பெருமைப்படுத்துறீங்க. எல்லாருக்கும் உங்களுடைய அம்மா எந்த அம்மா எல்லா அம்மாக்களும் அம்மா தானே எங்களுக்கு. அம்மான்ற அந்த சொல்லு ஒரு மந்திர சொல்லேன்னு அந்த அம்மா என்ற சொல்லு. அந்த அம்மாவோட போட்டு காட்டுங்கள் உங்களுடைய இந்த வீடியோவை. அம்மா இந்த சந்தோஷப்படுவேன். கட்டாயம் சொன்னான் இன்றைக்கு இப்படி இருக்கு, நான் நீங்க எடிட் பண்ணிட்டு போட்ட பிறகு நான் கட்டாயம் அம்மா காட்டுவேன். இதெல்லாம் ஒரு பெரிய வசுமதிகள் தான் எனக்கு. உண்மைதானோ? மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது உங்களை நேர்காணல் கண்டது. இதுவரை நேரமும் இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் என்னுடன் கலந்து சிறப்பித்தமைக்கு உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் இன்னும் மென்மேலும் சிறந்து மிளிர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எனக்கும் என்ன அடையாளம் கண்டு இவ்வளவு தூரம் என்ன உந்துதல் கொடுத்து இந்த நேர்காணலுக்கு வைத்த உங்களுடைய STS தொலைக்காட்சி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் நன்றிகள். சரியான சந்தோஷமா இருக்கு இந்த நேர்காணல் உங்களோட நான் செய்தது. நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. பெண்ணே நீ பேசவா, பெண்ணே நீ பேசவா, பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா, பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா, புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது பெண்ணே நீ பேசவா, நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா, அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா, பெண்ணே நீ பேசவா.